கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. குடியிற் பிறந்தவர் செய்யும் குணமொன்றும் செய்திலன் அந்தோ நடையொன்றும் செய்திலன் நங்காய் நந்தகோபன் மகன் கண்ணன் இடை இருபாலும் வணங்க இழைத்து இழைத்து என் மகள் ஏங்கி கடைகயிரே பற்றி வாங்கி கைதழும் வேறே ஏறிடும் கொலோ. அருமையான பாடல்கள்னா இப்படிலாம் நினைக்கிறாரே, ஆச்சரியமா இருக்கு. குடியிற் பிறந்தவர் செய்யும் குணமொன்றும் செய்திலன் அந்தோ. நல்ல குடியில பிறந்த ஒரு பையன் செய்ய வேண்டிய முறையை அவன் செய்யல. பெரியோர்களை முன்னிட்டு கல்யாணம் பண்ணிக்க வேண்டாமோ? ஒரு பத்திரிகை போட்டாலே பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு தானே எழுதுறான். அவன் ஏதோ வந்தான், குழல் ஊதினா, இது என்னவோ போச்சு, கைய கோத்துன்னு பேடுத்துன்னு பண்ணிவிட்டானே. அவனிடத்துலயும் எனக்கு கோபம் வர்றது. அப்படி செய்யலாமா அவன்? நடை ஒன்றும் அப்புறம் செய்யலைன்னா, திருக்கல்யாணத்தை முறைப்படி செய்யலைன்னா அப்புறம் அதுக்கு என்ன பிரமாணம்? இவளை கல்யாணம் பண்ணிட்டேன்னு இவளை காப்பாத்தணுங்கிறதுக்கு அப்புறம் என்ன பிரமாணம்? அதனால அவனிடத்துல அத்தகையதான ஒரு நடத்தை இல்லையே, பழக்க வழக்கம். நடையொன்றும் செய்திலன் நங்காய். யாரு சொல்ற அப்படிங்கிறாளாம் பக்கத்துல உள்ள தோழி. ஒன்னும் தெரியாத ஆட்டம். நந்தகோபன் மகன் கண்ணன். நந்தகோபன் மகன் கண்ணனைத்தான் சொல்றேன். சரி, அதுக்காக என்ன? என் பெண்ணை அழைச்சுண்டு போயிட்டான். அவன் கல்யாணம் பண்ணி அவனுக்கு நிறைய பட்ட மகிழ்ச்சிகள் இருப்பா. அவனுடைய அந்தப்புறத்துல ராஜாத்திகள் வைஷ்ணவி, ஜாம்பவதி, பாமா, சத்யா, பத்ராஜ, லக்ஷ்மணான்னு அவளோட சேர்த்து வச்சு இவள் சத்யபாமா ஜாம்பவதிக்கு அடுத்தவையவோ ஏன்னோ உட்கார வச்சுட்டா. அப்போ 100 வேலைக்காரிகள் இருப்பா கைங்கரியம் செய்யறதுக்கு. மகாராணியா உட்காண்டிருக்கலாம், துவாரகைக்கே ராணின்னு உட்காண்டிருக்கலாம். அது மாதிரி எங்க இதை பண்ண போறான்? இது என்னவோ அழைச்சுன்னு போயிட்டானே தவிர வீட்டு வேலைக்காரியா வச்சுட்டு இருப்பனோ என்னவோ. அந்த வேலைக்காரியா போய் அது என்ன கைங்கரியம் பண்றதோ. இடையிருபாலும் வணங்க தயிர் கடை. நீ தயிர் கடைன்னு விட்டுட்டா அத்தனை பேருக்கும் தயிர் கடைஞ்சு உட்காந்துருக்க முடியுமா? என் குழந்தை 2 பக்கமும் அதனுடைய இடை வலிக்கும். சிற்றடை உடையவளாகி அவள் இப்படி சாஞ்சு சாஞ்சு தயிர் கடைஞ்சு 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 என் மகள் ஏங்கி அதுக்கு ஒரு உருண்டை வெண்ணெய் கிடைக்குமோ கிடைக்காதோ. எல்லாருக்கும் நெய் காய்ச்சி போட்டு கடை கயிறே பற்றி வாங்கி ஏன்னா இடையிற குலத்துக்கு தானே என் பொண்ணை அனுப்பிச்சு விட்டேன். அவள் என்ன செய்கிறாளோ அந்த நாகரிகத்துல தானே இது இருக்கணும். அதனால அது கயிறு வாங்கி வாங்கி இழுத்து எடுத்து தயிர் கடைஞ்சே கை தழும்பேறிடும் கொலோகோ. என் பொண்ணுக்கு கை தயிர் தழும்பேறிடுமோ அவ்வளவு வெண்ணெய் கடையணுமாமே அவாத்துல போய் இது மாட்டி நுடுத்த அப்படிங்கிறாள். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல ஒரு பொண்ணை பார்த்தோம். நம்ம பந்துக்கள்ல ஒரு பையன் அவன் வேதாத்தியனம் பண்ணவன் அப்படிங்கிறதுக்காக பொண்ணு பார்ப்பதும் அவ கொடுக்கறவா என்ன பண்ணா, தினசரி மரிசாறு வச்சு கட்டிக்கணுமாமே அப்படின்னா ரொம்ப கோபம் வந்தது எனக்கு. இன்னைக்கு இந்த பாசுரத்தை சேவிக்கும் பொழுதுதான் அது புரியறது. ஏன்னா தினம் மடிசாறு வச்சு கட்டிக்கணுமான்னு சொன்னதும் அப்போ கோபம் வந்தது. தினம் தயிர் கடையணுமாமே, எடச்சேரியில கல்யாணம் பண்ணி கொடுத்தாக்க அங்க போய் தினம் தயிர் கடையணுமாமே, கையெல்லாம் காய்ச்சி போயிடுமாமே. ஏன் இப்படி சொல்ல காரணம் என்ன? தாய்ப்பாசம். அந்த தாய்ப்பாசம் அப்படி எல்லாம் சொல்லும். தயிர் கடையுமாமே, கையெல்லாம் காய்ச்சி போகணுமாமே. இது போய் கோபாலன் இடத்துல போய் மாட்டி கொடுத்த இவளுக்கு எடைச்சின்னா மாமியாரா இருக்கா அப்படின்னு வருத்தப்படுறார். கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.